வீட்லேயே பஜ்ஜி மிக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள். நார்மல் காரத்துக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு, இதற்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, ஓமம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. முதல்ல இந்த அரை கப் கடலை மாவு எடுத்து போட்டுக்கலாம். அதற்கு 1/4 கப், பாதி அளவு அரிசி மாவு. எப்போவுமே 1 கப்னா அரை கப்னா 1/4 கப், அந்த மாதிரி நம்ம அளந்து வச்சுக்கலாம். நம்ம நிறைய குவான்டிட்டிஸில் பண்ணுறப்ப நம்ம கடலை மாவையும் அரிசி மாவையும் கூட குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கலாம். இப்போது இதற்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கிறது வாசனைக்கும் நல்லது, வயிற்று பொறுமல் அஜீரணம் எதுவும் வராமையும் இருக்கும். ஸோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், 2 சிட்டிகையிலேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள், இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எனப்படும் மக்காச்சோள மாவு, இதற்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, இவ்வளோண்டு போரும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்ல வாசனையாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் எதுவும் பொறுமல் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இவ்வளோ தான் நம்மளோட பஜ்ஜி மிக்ஸ் ரெடி. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட்டாக ஒரு டப்பர்வேர்லேயோ ஒரு பாட்டில்லையோ நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ இதிலிருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி. வீட்லேயே பண்ணக்கூடிய பஜ்ஜி மாவு மிக்ஸ், போண்டா மாவு மிக்ஸ் ரெடி. இப்போ நீங்கள் போண்டாக்கு வேணும்னா அந்த ஓமத்தை மட்டும் போடாமல் விட்டுக்கலாம். பஜ்ஜிக்குன்னா நீங்கள் ஓமம் போட்டுக்கோங்க, போண்டாக்கு ஓமம் போடாதீங்க. ஸோ நம்மளோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வீட்டிலேயே தயார் செய்யக்கூடியது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக தயாரிக்கக்கூடியது இது. மாவில் நம்ம இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சரியாக இருக்கும். வேணும்னா நம்ம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், அரை கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே விட்டுடலாம். லேசாக இப்படி இந்த தண்ணி வந்து மேலே இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப இப்போவே கலந்தோம்னா கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சு காய வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து தானாக ஊறி நல்லா ரெடியாக இருக்கும் நமக்கு.